அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜூலை மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அப்பாயின்ட்மென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் ஆஃப் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர், ஃபர்ஸ்ட் விமன் வைஸ் சான்சலர் யாருன்னா உமா கஞ்சிலால். சரியா? ஸோ இந்த இக்னோ எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1985ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சசஸ்திர சீமா பால் எஸ்எஸ்பியோட நியூ டைரக்டர் ஜெனரல் யாரு வந்திருக்காங்க அப்படின்னா சஞ்சய் சிங்கால். சரிங்களா? சஞ்சய் சிங்கால் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இவரு யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னா அம்ரித் மோகன் பிரசாத்தை ரீப்ளேஸ் பண்ண போறார். ஓகேவா? சஞ்சய் சிங்கால் எப்போ வரைக்கும் பதவியில இருப்பாருன்னா 31 டிசம்பர் 2028 வரைக்கும் ஒரு டைரக்டர் ஜெனரலா இருக்க போறார். ஓகேவா? அடுத்தது சேர்மன் ஆஃப் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ வந்திருக்கும்னா 1999ல வந்திருக்கும். மல்ஹோத்ரா கமிட்டி தான் IRDAI எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதோட சேர்பர்சனா இப்ப அஜய் சேத் அப்படிங்கிறவரு வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ IRDAI பார்க்குறப்ப இன்னொரு டார்கெட் படிச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட். ஓகேவா? இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட் பை 2047க்குள்ள. ஓகேவா? அடுத்தது பிரசிடென்ட் முர்மு அப்பாயிண்ட்ஸ் நியூ கவர்னர்ஸ் ஃபார் ஹரியானா, கோவா அண்ட் லடாக். ஸோ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 155. ஸோ அஷிம் குமார் கோஸ் ஹரியானாவோட கவர்னரா வந்திருக்கார். அசோக் கஜபதி ராஜு கோவாவோட கவர்னர். கவிந்தர் குப்தா லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் லடாக். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் RPF ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட விமன் ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரலா சோனாலி மிஸ்ரா வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்பர்சனா அபிஜித் சேத் வந்திருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட் நடந்துச்சு ஜூலை மந்த்ல. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்னா ஆர்டிகல் 217 படி அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு சஞ்சீவ் சச்சேத்வா, பாட்னா ஹைகோர்ட்டுக்கு விபுல் மனுபாய் பஞ்சோலி, கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு விபு பாக்ரு, கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு அசுதோஷ் குமார், ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டுக்கு தர்லோக் சிங் சௌஹான். சரியா? அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது LIC 1956ல வந்திருக்கும். அதோட MD அண்ட் CEOவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா துரைசாமியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் இன் இந்தியன் நேவி யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் லெப்டினன்ட் அஸ்தா பூனியா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் ஃபைட்டர் பைலட் எங்க அப்படின்னா இந்தியன் நேவில. அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் 1964ல வந்திருக்கும். அதோட சேர்பர்சனா ரவி அகர்வாலோட டேர்ம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஜூன் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் கொக்கோ ஃபெடரேஷன் யாருன்னா சுதான்ஷு மிட்டல் அப்படிங்கிறவரை ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவரோட டேர்ம் 4 இயர் டேர்ம். சரியா? அடுத்தது நேஷனல் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அக்டோபர் 2018ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அக்டோபர் 1, 2018ல. ஸோ அதோட சேர்பர்சன் யாருன்னா நிதின் குப்தா. சரியா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்னு பாக்குறப்ப ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட CEOவா யார் வந்திருக்காங்கன்னா சஞ்சோக் குப்தா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அடுத்தது சுரினாம் சுரினாமோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் சுரினாம் யாருன்னா ஜெனிஃபர் ஜெர்லிங் சிமன்ஸ் அப்படிங்கிறவங்க. சுரினாமோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா பராமிரிபோ அப்படின்னு சொல்லுவாங்க. பராமரிபோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுரினாமோட கரன்சி சுரினாம் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுக்ரைன் யாருன்னா யுலியா ஸ்வெர்டென்கோ அப்படிங்கிறவங்க. யுக்ரைனோட கேபிட்டல் கியேவ். அவங்களோட கரன்சி ஹிர்வினியா அப்படின்னு சொல்லுவோம். பிரசிடென்ட் யாருன்னா ஜெலன்ஸ்கி, விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான் யுக்ரைனோட பிரசிடென்ட். சரியா? அடுத்தது நேஷனல் நியூஸ். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர் ரிசைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட 14th வைஸ் பிரசிடென்டா ஜக்தீப் தன்கர் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 15th வைஸ் பிரசிடென்டே வந்துட்டாங்க. 15th வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா CP ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு. சரிங்களா? இவர் வைஸ் பிரசிடென்டா வர்றதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிராவா இருந்திருப்பாரு. இப்ப கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா யாருன்னா ஆச்சாரிய தேவ்ரத். சரியா? ஆச்சாரிய தேவ்ரத் தான் இப்ப கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிராவா இருக்காரு. வைஸ் பிரசிடென்டோட ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 66. சரியா? அடுத்தது 44th இந்தியன் சைட் டு பி இன்ஸ்கிரைப்ட் இன் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட்.
ஸோ மொத்தம் இந்தியால 44 சைட் இருக்கு. அதுல 44வது சைட் என்னன்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப். இதுல டோட்டலா 12 ஃபோர்ட் வந்து இருக்கும். சரியா? அதுல 11 ஃபோர்ட் மகாராஷ்டிரால, 1 ஃபோர்ட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கன்னா ஜின்ஜி ஃபோர்ட். செஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல இருக்கு. சரியா? அடுத்தது ஆப்பரேஷன் சிவா யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அமர்நாத் யாத்ரா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன்ல நடக்கும். ஸோ அத சேஃபா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பரேஷன் சிவாவ லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்பரேஷன் மகாதேவா அப்படிங்கிறதும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கவுண்டர் டெரர் ஆப்பரேஷன். அதுல 3 பாகிஸ்தான் எல்இடி டெரரிஸ்ட்ட வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்இடி அப்படின்னா லஷ்கர் இ தைபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அடுத்தது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் டெமோக்ராட்டிக் லீடர் யாருன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். இந்த ஒரு ரிப்போர்ட்ட வெளியிடுறது யாருன்னா, மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரியா? இதுல தொடர்ந்து 5த் கன்சிக்யூட்டிவ் டைமா வேர்ல்டோட மோஸ்ட் பாப்புலர் லீடரா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. அடுத்தது இந்தியா பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு லான்ச் அ ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. அதாவது ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏஐ இன்டகிரேட்டடா இந்த ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ரீசெண்டா ஒரு பில் கொண்டு வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி பேரு திரிபுவன் சக்காரி யூனிவர்சிட்டி. எங்க வரப்போகுது அப்படின்னா, குஜராத்தோட ஆனந்த் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. திரிபுவன் சக்காரி யாருன்னா, இந்தியாவோட ஃபேமஸ் கோஆப்பரேட்டிவ் அமுலோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் இவரு. அதனால தான் அவர் பேர்ல இந்த யூனிவர்சிட்டிய ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது சிக்கந்தூர் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னா, கர்நாடகால வந்து இருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாஸ் லாங்கஸ்ட் அனிமல் ஓவர் பாஸ் காரிடார் யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பேங்க் எக்ஸாம்ல இத கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஓவர் பாஸ் காரிடாரோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த மாரி ஓவர் பாஸ் இருக்கும். இங்க வெஹிக்கிள்ஸ்லாம் போய்க்கும். இங்க வந்து அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக இங்க கிரீனரீஸ்லாம் இருக்கும். சரியா? அது எங்க கட்டியிருக்காங்கன்னா, டெல்லி டூ மும்பை எக்ஸ்பிரஸ் வேல கட்டியிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ்ன்னு பார்க்குறப்ப, மியான்மர் ஃபார்ம்ஸ் நியூ கவர்ன்மென்ட் ஆஃப்டர் எண்டிங் எமர்ஜென்சி ரூல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது கவர்ன்மென்ட்டோட பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருக்காங்கன்னா, யூ நோ ஷா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. மியான்மரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, நாய்பிடாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாய்பிதாவ். இவங்களோட கரன்சி வந்து கியாட். அடுத்தது பிஎம் மோடி டு எம்பார்க் ஆன் யுகே அண்ட் மால்தீவ்ஸ். யுகேக்கும் மால்தீவ்ஸ்க்கும் போயிட்டு வந்திருப்பாரு. அதுல மால்தீவ்ஸோட 60th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ யூகேனா லண்டன், யுகேனா நார்தர்ன் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து இவங்க எல்லாம் வருவாங்க. மால்தீவ்ஸோட கேபிட்டல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்ஏஎல்இ மேல். அடுத்தது ருஃபியா அப்படிங்கிறது அவங்களோட கரன்சி. அடுத்தது லேண்ட்மார்க் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியாவும் யுகேவும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவும் இஎஃப்டிஏ அப்படிங்கிற யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து, அடுத்தது லீச்டென்ஸ்டீன். இந்த கண்ட்ரீஸ் 4 பேர் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இஎஃப்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா யுகே கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இந்த இஎஃப்டிஏ அப்படிங்கிற அமைப்போடையும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது பிஎம் டு விசிட் கானா, ட்ரினிடாட் டொபாக்கோ, அர்ஜென்டினா, பிரேசில் அண்ட் நமீபியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் கேபிட்டல் கரன்சியை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கானானா அக்ரா கேபிட்டல், கரன்சி வந்து செடி. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோனா கேபிட்டல் வந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயின், கரன்சி வந்து நமக்கு வந்து அவங்க டாலர்ஸ் தான். சரியா? அர்ஜென்டினானா பியூனஸ் ஏரிஸ், அவங்களோட கரன்சி வந்து பெசோஸ். பிரேசில்னா பிரசிலியா கேபிட்டல், கரன்சி வந்து ரியால், பிரசிலியன் ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நமீபியாவோட கேபிட்டல் விந்தோவெக், உங்களோட கரன்சி டாலர். சரியா? அடுத்தது யுனெஸ்கோல இருந்து ரீசெண்டா யூஎஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. யுனெஸ்கோ, WHO இந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்துலாம் யுஎஸ்ஏ வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, யுனெஸ்கோ வந்து இஸ்ரேலுக்கு எதிரா செயல்படுது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்தது அப்பாச்சி AH-64E அப்படிங்கிற இந்த அப்பாச்சி டைப் ஹெலிகாப்டர்ஸை யுஎஸ் கிட்ட இருந்து இந்தியா ஆர்மி வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது ரஷ்யாவோட காம்செட்கா பெனின்சுலால ஒரு 8.7 ரிக்டர்ல ஒரு எர்த்குவேக் வந்து வந்திருக்கும். சுனாமி அலர்ட்லாம் கொடுத்திருப்பாங்க. சரியா? எங்க வந்துச்சுன்னா காம்செட்கா பெனின்சுலா ஆஃப் ரஷ்யா. இந்த பெனின்சுலா எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். ரஷ்யால இருக்கு. அடுத்தது தாய்லாந்து, கம்போடியாவும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா
ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. யார் இந்த அனவுன்ஸ்மென்ட்ட பண்ணாங்கன்னா, மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் தான் பண்ணியிருப்பாரு. கம்போடியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா, ஹுன் மானட். தாய்லாந்தோட ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா, பும்தம் வெச்யாசாய் அப்படிங்கிறவர். சரியா? அடுத்தது ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் G7 கண்ட்ரி டு ரெகக்னைஸ் பாலஸ்தீன். சரியா? இந்தியா எப்ப ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1988ல ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியா. ஓகே. அடுத்தது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காய்ல இருக்கு. மொத்தம் 11 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இது வந்து பிரிக்ஸோட பேங்க். சரியா? பிரிக்ஸோட பேங்க் தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்றோம். அதுல ரீசெண்டா கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் புது மெம்பர்ஸா வந்திருக்காங்க. அதோட சேர்த்து 11 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 11. அதுல கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான் ரீசென்ட் மெம்பர்ஸ். அடுத்தது அட்சி அப்சர்வர் மிஷனை ஃபர்ஸ்ட் டைமா நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேரிடைம் கோஆபரேஷனை பில்ட் பண்றதுக்காக யார் நடத்தியிருக்காங்கன்னா குவாட் கண்ட்ரிஸ். குவாட் கண்ட்ரிஸ்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறம் இந்தியா. இதுதான் குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட கோஸ்ட் கார்ட்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் மாதிரி இது. சரியா? அடுத்தது ஷினவாத்ரா. இவங்க தான் தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. சரியா? இவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இப்ப தாய்லாந்தோட ஹெட்டா யார் வந்திருக்காங்கன்னா பும்தம் விச்யாயாய் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரியா? என்னன்னா ஒரு ஃபோன் கால் அவங்க கம்போடியாவோட லீடரோட ஒரு ஃபோன் கால் பேசியிருப்பாங்க ஷினவாத்ரா. அது லீக் ஆனனால அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது நேஷனல் நியூஸ்ல அடுத்து ஸ்டேட்/யூனியன் டெரிட்டரி நியூஸ். இதுல சக்தி ஸ்ரீ இனிஷியேட்டிவ் அப்படிங்கறத யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட். எதுக்காகனா ஸ்கூல் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு சேஃப்டி, செல்ஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் சொல்லி தரதுக்காக இந்த சக்தி ஸ்ரீ இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ சிட்டி யாரு அப்படின்னா லக்னோ. அடுத்தது மைனிங் டூரிசம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாருன்னா ஜார்க்கண்ட். சரியா? ஸோ அவங்களோட மினரல் ஹெரிட்டேஜை ஷோகேஸ் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 50 கிலோவாட் ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் எங்க வந்திருக்கு அப்படின்னா தவாங் டிஸ்ட்ரிக்ட். தவாங் டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட். ஓகேவா? அதோட கெப்பாசிட்டி என்னன்னா 50 கிலோவாட். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ். இந்த டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ் எது அப்படின்னா பக்கியோங் டிஸ்ட்ரிக்ட் சிக்கிம்ல இருக்கு. அந்த வில்லேஜ் பேர் என்னன்னா யாக்டன் வில்லேஜ். சரியா? டிஜிட்டல் நோமேட்னா ரிமோட் ஒர்க்கர்ஸ் கூட அங்க உட்காந்து வேலை செஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு டிஜிட்டல் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். டிஜிட்டல் நோமேட் இன்டர்நேஷனல் லெவல் ரேங்கிங்ஸ்ல ஸ்பெயின் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்தியா வந்து 38th பிளேஸ்ல இருக்கோம் நம்ம. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸ் டு லைவ் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி. லைவ் ஸ்டாக் கால்நடைகளுக்குலாம் அந்த அக்ரிகல்ச்சர் கீழே தான் வரும் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாருன்னா மகாராஷ்டிரா. சரியா? அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அக்வா டெக்னாலஜி பார்க் எங்க இருக்குன்னா கவுஹாத்தி, அஸ்ஸாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் யார் பண்ணிருக்காங்கன்னா குஜராத். ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2020ல. ஸோ இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதோட டேட்டாலாம் இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் ஃபரிடாபாத்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட ஜீனை ஸ்டடி பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ட்ரைபல் பீப்புளோட ஜீன்ஸை ஸ்டடி பண்றதுக்காக இந்த ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஆபரேஷன் கலநேமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா உத்தரகாண்ட். இந்த போலி சாமியார்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன் கலநேமி அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பன்னா டைகர் ரிசர்வ்ல வத்சலா அப்படிங்கிற ஒரு எலிஃபண்ட் இருக்கும். அந்த எலிஃபண்ட் தான் ஏசியாவோட ஓல்டஸ்ட் எலிஃபண்ட். 100 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கு. அந்த எலிஃபண்ட் ரீசெண்டா இறந்துருச்சு. அதனால கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்ன, எந்த டைகர் ரிசர்வ்ல இருந்துச்சு அதெல்லாம் கேட்கலாம் நமக்கு. இந்தியாவில் டோட்டலா டைகர் ரிசர்வ்னா 58 இருக்கு. அதுல அதிக நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. மொத்தம் 9 டைகர் ரிசர்வ் இருக்கு. அடுத்ததா ஏசியாஸ் பிக்கஸ்ட் ஜங்கல் சஃபாரி இன் ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹரியானா கவர்மெண்ட் வந்து இந்த ஜங்கல் சஃபாரியை கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ்ல. அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ISO சர்டிஃபைடு போலீஸ் ஸ்டேஷன் எதுனா கேரளாவில் இருக்கக்கூடிய அருண் அருண் அர்த்துன்கால் போலீஸ் ஸ்டேஷன். சரியா? அடுத்தது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ரேஷன். அதாவது PDSக்கு கீழே ரேஷன் கடைகள்ல நம்ம இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கைரேகை வச்சு இது பண்றோம். ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை வச்சு ரேஷன் பொருட்களை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது
தெலுங்கானால ரீசென்ட்டா ஒரு ட்ரக் ஃபேக்டரி எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. எங்கன்னா சங்கரெட்டி டிஸ்ட்ரிக்ட்ல. அதுல கிட்டத்தட்ட 35 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மேனேஜ்மென்ட் எஃபெக்டிவ்னஸ் எவல்யூஷன் இண்டெக்ஸ்ல கேரளா வந்து டாப் ஸ்டேட்டா வந்திருக்காங்க. எந்த மேனேஜ்மென்ட்ல அப்படின்னா, நேஷனல் பார்க், புரொடெக்டட் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மேனேஜ்மென்ட்ல கேரளா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்திருக்காங்க. இத ரிலீஸ் பண்றது யாருன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது டர்மெரிக் போர்ட். இந்த டர்மெரிக்க இந்தியாவுல கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றோம். டர்மெரிக் போர்டு எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, நிசாமாபாத், தெலுங்கானால. ஃபர்ஸ்ட் சேர்பர்சனா யார் வந்திருக்காங்கன்னா, பல்லே கங்கா ரெட்டி வந்திருக்காரு. சரியா? அடுத்தது பெங்களூரு சிட்டி யுனிவர்சிட்டி. இந்த பெங்களூரு சிட்டி யுனிவர்சிட்டியோட பேர மாத்த போறாங்க. யார் பேருக்கு மாத்த போறாங்கன்னா, மன்மோகன் சிங் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்த போறாங்க. அதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஈவென்ட்ஸ் அண்ட் சம்மிட். அதுல ஆ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் காப் 30 வந்து பெலம்ல நடந்துகிட்டு இருக்கு. பெலம், பிரேசில்ல நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? காப் 33 வந்து இந்தியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேஷன வந்து குடுத்திருக்காங்க. ஒரு ஒரு ரெக்வெஸ்ட்ட வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, காப் 8 நடத்திருப்பாங்க. 2002ல காப் 8 வந்து இந்தியாவோட நியூ டெல்லில நடந்திருக்கு. சரியா? அடுத்தது 15த் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டூ ராம்சார் கன்வென்ஷன். ஸோ இந்த ராம்சார் கன்வென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சிஓபி நடக்கும். ஆனா இது வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். இத கூட கேட்கலாம். 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். இந்த வருஷம் எங்க நடந்துச்சுன்னா, ஜிம்பாப்வேவோட விக்டோரியா ஃபால்ஸ்ல நடந்துச்சு. இந்தியாவுல டோட்டலா ராம்சார் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 94. இதுல 94தா வந்தது என்னன்னா கோகாபீல். சரியா? கோகாபீல் அப்படிங்கிறது 94. கோகுல் ரிசர்வாயர் அப்படிங்கிறது 92. கோகுல் ரிசர்வாயர்ங்கிறது 92. உதய்பூர் லேக் அப்படிங்கிறது 93. கோகாபீல் அப்படிங்கிறது 94. 3மே எங்க இருக்குன்னா பீகார்ல தான் இருக்கு. சரியா? இந்தியாவிலே அதிகமான ராம்சார் சைட் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல டோட்டலா 20 சைட்ஸ் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது பிரிக்ஸ் சமிட் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னா ரியோ டி ஜெனீரியோ பிரேசில்ல நடந்துச்சு. பிரிக்ஸோட மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்தது இந்தோனேஷியா, அடுத்தது ஈரான். அதனால ஐ ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுஏஇ. இதுதான் ஷார்ட்கட். ஐ ஸ்கொயர் சியு. சரியா? அதுல ஐல ஈரான், இந்தோனேஷியா வரனால ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். சரியா? அடுத்த பிரிக்ஸ் சமிட் இந்தியாவில் நடக்க போகுது. இந்த வருஷம் பிரிக்ஸ் சமிட்டோட சேர்மன் யாருன்னா பிரேசிலோட பிரசிடென்ட் லூலா டா சில்வா. சரியா? இந்த 2025 சமிட்கான தீம் என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது அதே மாதிரி பிரிக்ஸோட லேட்டஸ்ட் மெம்பர் யாருன்னா இந்தோனேஷியா. சரியா? லேட்டஸ்ட் மெம்பர் யாரு? லாஸ்டா ஜாயின் பண்ணது யாருன்னா இந்தோனேஷியா. அடுத்தது நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ். சிஎம் ஃபிளைட் அப்படிங்கிற ஸ்கீம். சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபாரின் லாங்குவேஜ் இனிஷியேட்டிவ் ஃபார் குளோபல் ஹியூமன் டேலண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ்ல ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ தட் குளோபல் கண்ட்ரீஸ்க்கு போய் அவங்க வேலை தேடட்டும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அடுத்தது முக்கியமந்திரி சேகத் யோஜனா. பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து இந்த முக்கியமந்திரி சேகத் யோஜனா அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழ 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி முக்கியமந்திரி சேகத் யோஜனா கீழ ஒரு ஃபேமிலிக்கு 10 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸா கொடுக்குறாங்க. சரியா? அவங்க எந்த இன்கம் கேட்டகரியில இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாப். அடுத்தது முக்கியமந்திரி விருந்தாவன் கிராம் யோஜனா அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா கவுர் இயரிங்க ப்ரொமோட் பண்றதுக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொமோட் பண்ண, சோலார் எனர்ஜி, வாட்டர் கன்சர்வேஷன், ரூரல் ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கஜமித்ர ஸ்கீம். கஜானா எலிஃபண்ட். யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா அஸ்ஸாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃபிளிக்ட வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது டிஜிலக்ஷ்மி ஸ்கீம் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ். எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் சர்வீசஸ் ஆஃபர் பண்றது மூலயமா அர்பன் விமன் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர மாதிரியான ஸ்கீம். சரியா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமா ஒர்க் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்ல. ஸோ டிஜிலக்ஷ்மி அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்தது வித்யா சக்தி ஸ்கீம். இதுவுமே ஆந்திர பிரதேஷ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக இந்த வித்யா சக்தி அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. டெக்னாலஜி மூலியமா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க.
அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம். இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ரீசெண்டா எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் வந்து நியூ டெல்லியில நடந்துச்சு. அந்த நியூ டெல்லியில் நடந்த அந்த மாநாட்டுல நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணி அதுக்கு கார்பஸா 1,00,000 crore வந்து கொண்டு வந்திருப்பார். சரியா? இது ரீசெண்டா நடந்தது. அடுத்தது சஞ்சார் மித்ரா ஸ்கீம். யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். எதுக்காகனா யங்ஸ்டர்ஸை வந்து டிஜிட்டல் அம்பாசிடர்ஸா வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஸோ தட் அவங்க டிஜிட்டல் சேஃப்டி, சைபர் ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு அம்பாசிடரா செயல்படுறதுக்காக. அடுத்தது பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஸ்கீம்ஸை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? 36 ஸ்கீம்ஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு ஸ்கீமா கொண்டு வந்திருக்காங்க. 100 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாடல்ல இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? இதுக்கு 3 எலிஜிபிலிட்டி இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றதுக்கு. கிராப் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கணும். அடுத்தது கிராப் இன்டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கணும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராப் ப்ரொடக்ஷன், அடுத்தது கிராப் இன்டென்சிட்டி, மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கம்மியா இருக்கணும். சரியா? ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கணும். கிராப் இன்டென்சிட்டினா ஒரு வருஷத்துல எத்தனை கிராப் வந்து அவங்க பயிரிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கிராப் இன்டென்சிட்டி. அடுத்தது ஃபார்மருக்கு கடன் கொடுக்கறது, அதான் கிரெடிட் ஆக்சஸ். இது மூணும் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அந்த அந்த மாதிரி இருக்க 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் செலக்ட் பண்ணி அங்க இந்த ஸ்கீம் கொண்டு வர போறாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஃபிடே விமன்ஸ் வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சுன்னா ஜார்ஜியாவோட பாத்துமி அப்படிங்கிற சிட்டியில நடந்துச்சு. அதுல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா திவ்யா தேஷ்முக் வந்து வின் பண்ணிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணிட்டுனா கொனேரு ஹம்பியை டிஃபீட் பண்ணிட்டு. சரியா? ஸோ திவ்யா தேஷ்முக் வந்து இதன் மூலியமா இந்தியாவோட 88th கிராண்ட் மாஸ்டரா வந்திருக்காங்க. இந்தியாவோட யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னால இவங்க தான். சரியா? மொத்தம் டோட்டலா 91 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இளம்பருதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் 90th கிராண்ட் மாஸ்டர். விஎஸ் ராகுல் 91st கிராண்ட் மாஸ்டரா வந்திருப்பாரு. டோட்டலா இந்தியாவில் 91 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருந்தாலும் அதுல 4 பேர் தான் விமன். சரியா? அடுத்தது ராபிட் செக்ஷன் கிராண்ட் செஸ் டூர் எங்க நடந்துச்சு இந்த டோர்னமெண்ட்னா ஜாக்ரப் குரோயேஷியால வந்து நடந்திருக்கும். அதுல குகேஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்தது 32nd ஃபிஷு வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனியில் நடந்திருக்கும். அதுல இந்தியா வந்து 12th பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. இந்தியா வந்து 2 கோல்டு மெடலை வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நமக்கு வந்து 2027, 2029, 2031 இது மூணையும் யார் நடத்த போறாங்கன்னா இங்கிலாந்து தான் நடத்த போறாங்க. சரியா? அந்த ஃபைனல்ஸ் மட்டும் இங்கிலாந்துல நடக்க போகுது. அடுத்தது ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப். இந்தியாவோட நம்பர் 1 விமென்ஸ் ஸ்குவாஷ் பிளேயர் யாருன்னா அனஹாத் சிங். அவங்க வந்து பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா கெய்ரோ எஜிப்துல வந்து நடந்திருக்கும். இது வரைக்கும் யாருமே கோல்டு மெடல் வின் பண்ணதில்ல. இவங்க தான் பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் போர்ச்சுகல் ஸ்போர்ட்ஸ் மீட். அதுல வந்து பாத்தீங்கன்னா முரளி ஸ்ரீசங்கர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாரு. எதுலன்னா லாங் ஜம்ப்ல. அவரோட ஜம்போட மீட்டர் எவ்வளவு அப்படின்னா 7.75 மீட்டர்ஸ். இது கேட்கலாம். சரியா? அடுத்தது ஃபிடே செஸ் வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுதுன்னா கோவால இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரியா? கோவா சிட்டில நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது ஃபீஃபா கிளப் வேர்ல்டு கப். கிளப் வேர்ல்டு கப் யார் வின் பண்ணிருப்பாங்கன்னா செல்சி வந்து வின் பண்ணிருப்பாங்க. யாரை தோக்கடிச்சுன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மான தோக்கடிச்சிட்டு வின் பண்ணிருப்பாங்க. எங்க இந்த கேம்ஸ் நடந்துச்சுன்னா யூஎஸ்ல நடந்திருக்கும். சரியா? அடுத்தது விம்பிள்டன் மென்ஸ் வின்னர் யானிக் சின்னர் யாரை டிஃபீட் பண்ணிருப்பாங்கன்னா கார்லோஸ் அல்காரஸை டிஃபீட் பண்ணிருப்பாரு. விமென்ஸ் சிங்கிள்ஸ்ல ஈகா ஸ்வியாடெக் வின் பண்ணிருப்பாங்க. அனிசிமோவாவை தோக்கடிச்சிட்டு ஈகா ஸ்வியாடெக் வந்து வின் பண்ணிருப்பாங்க. மொத்த கிராண்ட் ஸ்லாம்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 87th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னா ஏ ரா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர். அடுத்தது ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 4ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிட் ஸ்பெயின்ல நடந்திருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜும் எங்க நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து அபர்ன்டேல் யூஎஸ், ஸ்டேஜ் 2 ஷாங்காய் சைனா, ஸ்டேஜ் 3 அன்டல்யா டர்க்கி, ஸ்டேஜ் 4 வந்து ஸ்பெயின் மேட்ரிட் இன் ஸ்பெயின், ஃபைனல்ஸ் வந்து நான்ஜிங் சைனால வந்து நடந்திருக்கும். அடுத்தது ஷூட்டிங் வேர்ல்டு கப். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வேர்ல்டு கப் 2027 ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2028 ரெண்டுத்தையுமே இந்தியா தான் நடத்த போறாங்க. சரியா? அடுத்தது நீரஜ் சோப்ரா கிளாசிக். அவர் பேர்லயே ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு அந்த டோர்னமெண்ட்ல அவர் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காரு. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு அத்லெட் அவர் பேர்ல ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு அதை வின் பண்ணது யாரு அப்படின்னா இவர் தான். ஸோ நீரஜ் சோப்ராவை பொறுத்த வரைக்கும் டோக்கியோல கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாரு ஜாவ்லின் த்ரோல. பாரிஸ்ல வந்து சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா?
இதுல என்ன ஜாவ்லின் த்ரோ. அடுத்தது 2025 வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ஏல நடந்துச்சு. அதுல உத்தரப்பிரதேஷ் போலீஸ் வந்து ஹையஸ்ட் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 95 மெடல்ஸ் வந்து யூபி போலீஸ் தான் வாங்கியிருக்காங்க. சரியா? ஓவராலா பாக்குறப்ப இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ். அதுல அதிகமா யூபி போலீஸ் தான் வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னா கசகஸ்தான்ல வந்து நடந்திருக்கும். அதாவது அஸ்தானா, அவங்களோட கேபிட்டல் அஸ்தானா, கசகஸ்தான்ல நடந்திருக்கும். இந்தியாவை சேர்ந்த நுப்பூர், ஜாஸ்மின் லம்போரியா, அப்புறம் சாக்ஷி, இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோல்டு மெடல்ஸை வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 11 மெடல்ஸை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுல 3 கோல்டு, 5 சில்வர், 3 வந்து பிரான்ஸ். நெக்ஸ்ட் ஸ்மிருதி மந்தனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓடிஐ, T20, அடுத்தது டெஸ்ட் கிரிக்கெட், மூணுத்திலயுமே செஞ்சுரி அடிச்ச ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் யாரு அப்படின்னா அது வந்து ஸ்மிருதி மந்தனா. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் யுஎஸ் ஓபன் பிடபிள்யூஎஃப் வேர்ல்ட் டைட்டில். ஸோ இந்த பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் ஷெட்டி வந்து யுஎஸ் ஓபன் வந்து அதுல வந்து டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? சிங்கிள்ஸ் உமன் சிங்கிள்ஸ் டைட்டில வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டியூரண்ட் கப் அப்படிங்கிறது ஃபுட்பாலுக்கு. இந்த வருஷம் வந்து 5 ஸ்டேட்ல நடக்க போகுது. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், அசாம், மேகாலயா, மணிப்பூர் அப்படின்னு சொல்லி 5 ஸ்டேட்ல வந்து நடக்க போகுது. 5 ஸ்டேட் ஆனா 6 வென்யூ. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஃபினிஷ் த மென்ஸ் 100 மீட்டர் ரேஸ் இன் லெஸ் தேன் 10.2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமேஷ் குஜூர் 100 மீட்டர்ஸை 10.18 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதனால இவரை இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் மேன்னு சொல்றோம். இந்த கேம்ஸ் எங்க நடந்துச்சுன்னா கிரீஸ்ல வந்து நடந்திருக்கும். சரியா? அடுத்தது ஏசியன் பாரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்தியா செகண்ட். இந்தியா வந்து 3 கோல்டு, 3 சில்வர், 3 பிரான்ஸ், டோட்டலா 9 மெடல்ஸ். எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனால வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ். இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா 193 கண்ட்ரீஸ்க்கு பாஸ்போர்ட் இல்லாம போய்க்கலாம். இந்தியாவோட ரேங்க் வந்து 85. இந்தியாவோட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம 57 நாடுகளுக்கு பாஸ்போர்ட் இல்லாம போய்க்கலாம். சரியா? ஆனா போன வருஷம் 77வது ரேங்க்ல இருந்திருப்போம். இப்போ 85வது ரேங்க் வந்துட்டோம். அடுத்தது ஜினி இண்டெக்ஸ். இதை வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜினி இண்டெக்ஸ் என்னன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. சரியா? அதுல இன்கம் இன்இக்வாலிட்டி கம்மியா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா 4வது பிளேஸ்க்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா, அடுத்தது ஸ்லோவேனியா, பெலாருஸ், அதுக்கப்புறம் இந்தியா. இந்தியாவோட ஜினி இண்டெக்ஸ் ஸ்கோர் கேட்கலாம் 25.5. சரியா? அடுத்தது குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ். யூனிகார்ன் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களோட டோட்டல் வேல்யூவேஷன் $1 பில்லியன் மேல இருந்துச்சுன்னா அதை யூனிகார்ன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யூனிகார்ன் கம்பெனிஸ் அதிகமா எங்க இருக்குன்னா யூஎஸ்ல 758, சைனால 343, இந்தியாவில 64. சரியா? இந்தியா வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ். ஹரிலா ஃபெஸ்டிவல் அப்படின்னா உத்தரகாண்ட். ஆடி திருவாதிரை அப்படின்னா தமிழ்நாடு. கௌரி ஃபெஸ்டிவல்னா ராஜஸ்தான். பேதின் கிளம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மேகாலயா. ஆஸ்ட்ரோ டூரிசம் ஃபெஸ்டிவல் வந்து லடாக். கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் தால் லேக்ல நடந்திருக்கும், ஸ்ரீநகர். இங்கன்னா தால் லேக் இதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. பொனாலு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தெலுங்கானா. அடுத்தது அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென் டிரான்ஸ்லேட்ஸ் அவார்ட் யார் வின் பண்ணிருக்காங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் எலிஃபேன்ட்ஸ் லிவ்டு ஹியர் அப்படிங்கிற இதுக்காக வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வின்னர் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா? டாம் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற இந்த புக்குக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இவங்க அதை ரெட் சமாதின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா டைசி ராக்வெல். ஓகேவா? அடுத்தது ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா இஸ்ரோவோட சீஃப் டாக்டர் வி நாராயணனுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது மேரி பஞ்சாயத் ஆப் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சம்மிட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அதுல ஒரு அவார்ட் வின் பண்ணிருக்காங்க டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்காக. சரியா? அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஏன்ஷியன்ட் வில்வெச்சியா மிராபிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு நமீபியா கண்ட்ரி கொடுத்திருக்காங்க. கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் சதர்ன் கிராஸ் அப்படிங்கிறது பிரேசில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆர்டர் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, அந்த கண்ட்ரி நம்ம பிரைம் மினிஸ்டருக்காக கொடுத்திருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிறது அந்த கானாங்கிற கண்ட்ரி நம்ம பிரசிடென்ட் கொடுத்திருக்காங்க.
கலிங்க ரத்னா அவார்டு வந்து நம்ம பிரசிடென்ட் யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் தார்மேந்திர பிரதானுக்கு வந்து குடுத்திருக்காங்க. பென் பிரிண்டர் அவார்டு யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா, லெய்லா அபுலேலாவுக்கு வந்து குடுத்திருக்காங்க. யுனைட்டட் நேஷன்ஸோட மண்டேலா அவார்டு யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா 2 பேருக்கு. கென்னடி ஒடேட் இவர் வந்து கென்யாவ சேர்ந்தவர். பிரெண்டா ரெனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவ சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் குடுத்திருக்காங்க. அடுத்தது ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட் 9த் எடிஷன். அதுல தனியா ஒரு கேட்டகரி ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்வச் லீக் அப்படின்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் இந்தோர், செகண்ட் வந்து சூரத். அடுத்தது ஸ்வச் சேகர் மில்லியன் பிளஸ் சிட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத், போபால், லக்னோ ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் சரியா? அடுத்தது கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் ஏரியஸ் அப்படிங்கிற இந்த அவார்டை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 2025 யுஎன் பாப்புலேஷன் அவார்டு யாருக்குன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த வர்ஷா தேஷ்பாண்டேக்கு கொடுத்திருக்காங்க. இத ரெப்கோ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. சரியா? அடுத்தது மிலிட்டரி எக்ஸசைசஸ். போல்டு குருக்ஷேத்ரா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். இந்த வருஷம் ஜோத்பூர்ல நடந்துச்சு, ராஜஸ்தான். சிம்பெக்ஸ் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடக்கக்கூடிய மேரிடைம் எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல. டெய்ல்ஸ்மேன் எக்ஸசைஸ் டாலிஸ்மேன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவோட மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் சரியா? அடுத்தது எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மி அருணாச்சல் பிரதேஷ்ல கண்டக்ட் பண்ண ஒரு ட்ரோன் ரிலேட்டடான எக்ஸசைஸ். ஓகேவா? அடுத்தது பாசெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் நேவியும் கிரீக் நேவியும் இந்த பாசெக்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அவங்க அரேபியன் சீயை கிராஸ் பண்றப்ப சரியா? அடுத்தது இந்தியன் நேவி இன்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டைவிங் சப்போர்ட் வெசல் நிஸ்தார். இதோட பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டைவிங் சப்போர்ட் வெசலோட பேர் என்னன்னா நிஸ்தார் அப்படிங்கிறது. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிஆர்டிஓ என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் லான்ச்டு பிரிசிஷன் கைடட் மிசைல் அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. எங்கன்னா கர்னூல், ஆந்திர பிரதேஷ்ல. நிசார் மிஷன் லான்ச் வெஹிக்கிள் வந்து GSLV F-16. லான்ச் டேட் ஜூலை 30. சேட்டலைட் மாஸ் வந்து 2392. நிசாரோட ஃபுல் ஃபார்ம் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். இதுல இந்த ஏவோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இதுல 2 ரேடார்ஸ் இருக்கும். எல் பேண்ட் ரேடார், அடுத்தது எஸ் பேண்ட் ரேடார்னு சொல்லி. எல் பேண்ட் வந்து நாசா டெவலப் பண்ணியிருப்பாங்க. எஸ் பேண்ட் வந்து இஸ்ரோ டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்கலாம் சரியா? அடுத்தது ஆகாஷ் பிரைம் அப்படிங்கறத லடாக்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இது வந்து ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 25 to 30 கிலோமீட்டர். ஆல்டிடியூட் 4500 மீட்டர்ஸ்ல இருந்து கூட இதை டிப்ளாய் பண்ண முடியும் சரியா? அதை லான்ச் பண்ண முடியும். ஆக்சியம் 4 மிஷன் லான்ச் டேட் வந்து ஜூன் 25, 2025. ரிட்டர்ன் டேட் ஜூலை 15. எங்க இருந்துன்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் புளோரிடால இருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ராக்கெட் பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிராகன். ஓகேவா? அடுத்தது எங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து போயிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபால்கான் 9ல இருந்து ராக்கெட் பேர் ஃபால்கான் 9, அந்த கேப்சூல் பேர் வந்து டிராகன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்கன்னா 18 days 43 minutes இருந்திருப்பாங்க. அதுல 4 பேர். கமாண்டர் யாருன்னா பெகி விட்சன். அப்புறமா பைலட் யாருன்னா சுபான்சு சுக்லா. ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, திபோர் கப் இவங்களாம் சயின்டிஸ்ட் மாதிரி இருந்திருப்பாங்க உள்ள சரியா? இதுல இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ் யாருன்னா ராகேஷ் சர்மா. எப்பன்னா 1984ல சரியா? கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இவங்க 2 பேரும் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் புக்ஸ். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஏ ஷேக்ஸ்பியர் அடிக்ட் யார் எழுதியிருக்காங்கன்னா VS ரவி. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து 1 ஜூலை. பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11th ஜூலை. எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த ஃபேமிலிஸ் தே வாண்ட் இன் அ ஃபேர் அண்ட் ஹோப்ஃபுல் வேர்ல்டு அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே வந்து ஜூலை 15. நேஷனல் பிளாக் டே வந்து ஜூலை 22, 1947ல தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில பிளாக் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அதை வந்து நேஷனல் பிளாக் டேன்னு சொல்றோம். கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் போர் 1999ல நடந்திருக்கும். அதுல இந்தியா வின் பண்ணதை செலிப்ரேட் பண்றாங்க சரியா? அது என்னன்னா ஆபரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கார்கில் திவாஸ்ல வின் பண்ண அந்த ஆபரேஷன் பேர். வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே ஜூலை 28. ஹெப்பாட்டிட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படிங்கிறது தீம். இன்டர்நேஷனல் டைகர் டே 29th ஜூலை. ஓகேவா? அடுத்தது ப்ராஜெக்ட் ஆப் போர்ட்டல் அது ரிலேட்டடா பாக்குறப்ப சச்செட் ஆப். மான் கி பாத்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த ஆப் ப்ரமோட் பண்ணியிருப்பாரு. எதுக்காகனா இது வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஆப். ஓகேவா? ஏர்லி வார்னிங்லாம் நமக்கு கொடுக்கும். அடுத்தது ரெயில் ஒன் ஆப். என்னன்னா ரயில்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து வச்சிருக்காங்க.
அது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே ஆப்பா கொண்டு வர போறாங்க. அதான் ரெயில் ஒன் அப்படிங்கிற இந்த ஆப் சரியா? கிட்டத்தட்ட 56, 57 ஆப் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே ஆப்பா கொண்டு வர போறாங்க. அடுத்தது ஆபிச்சரிஸ். வி.எஸ். அச்சுதானந்தன் முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவரா இருந்தாரு. கேரளாவோட சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவரு இறந்து போயிட்டாரு. அடுத்தது தியாகோ ஜோட்டா. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர். ஓகேங்களா? எந்த கிளப்னா லிவர்பூல். லிவர்பூலோட ஸ்ட்ரைக்கரா இருந்திருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் கிராஷ்ல இறந்து போயிட்டாரு. இவரும் இவரோட பிரதரும். அடுத்தது ரத்தன் தியாம் அப்படிங்கிற ஒரு பத்மஸ்ரீ அவார்டி சமீபத்துல இறந்து போயிட்டாங்க. எங்கன்னா மணிப்பூர்ல வச்சு இறந்துட்டாங்க. இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு 1989ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது முனீஸ்வர் சந்திர தாவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் சரிங்களா? சோ இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட்லாம் குடுத்திருப்பாங்க. எப்ப குடுத்திருப்பாங்க அப்படின்னா 2023ல குடுத்திருப்பாங்க. அவரும் இறந்துட்டாரு. சூரியமுகி தேவி. இவங்க மணிப்பூரி கிளாசிக்கல் டான்சர். இவங்களும் இறந்துட்டாங்க. சரியா? அடுத்தது மிஸ்செலேனியஸ் கன்டென்ட். ஊலா டீ. நம்ம டீ பேக்லாம் போட்டு டீ குடிப்போம். ஆனா இந்த ஊலா டீனா அந்த டீயோட அ அந்த லீவ்ஸ டிப் பண்ணி நம்ம டீ குடிக்கிற மாதிரி. அதான் ஃபர்ஸ்ட் பேக்லெஸ் டீ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அஸ்ஸாமோட ஃபர்ஸ்ட் பேக்லெஸ் டீ. இதுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. அதனால வந்திருக்கு. அடுத்தது கர்னாக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி மும்பைல இருக்கும். அந்த கர்னாக் பிரிட்ஜுக்கு சிந்தூர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியோட 125த் பர்த் ஆனிவர்சரி இது கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. இவர் பேர்ல 2016ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, அர்பன் டெவலப்மெண்ட்ட ரூரல் ஏரியாஸ்லயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவரோட பர்த்டே அப்ப கோமெமரேட்டிவ் காயின், ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். இவங்க தான் இந்த பகல்காம் அட்டாக்க பண்ண டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்கள வந்து யுஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி எம்டி ஆஃப் ஐஎம்எஃப் யாருன்னா கீதா கோபிநாத். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த போஸ்ட்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு, இப்போ ஹார்வர்ட்ல எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்டியா ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்லா ஷோரூம் இன் இந்தியா எங்க வரப்போகுதுன்னா, மும்பைல வரப்போகுது. அடுத்தது மானிட்டரி பாலிசி கமிட்டி. அதுல 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சஞ்சய் மல்கோத்ரா, பூனம் குப்தா, ராஜீவ் ரஞ்சன், நாகேஷ் குமார், சகுதா பட்டாச்சார்யா, ராம் சிங் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். இவங்க எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் சரியா? சோ அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்ச்டு 5.5%. ஸோ ரெப்போ ரேட்டுங்கிறது 5.5%. எஸ்டிஎஃப் இதுல இருந்து 2.25 கம்மியாகும். ஓகேங்களா? 5.25% வந்து எஸ்டிஎஃப். எம்எஸ்எஃப் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருந்து 5.5ல இருந்து ஒரு 0.25 இன்கிரீஸ் ஆகும். அப்ப 5.75% வந்து எம்எஸ்எஃப்பும் பேங்க் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5.75%ல வச்சிருக்காங்க. சிஆர்ஆர் வந்து ரெடியூஸ் பண்ண போறாங்க. 4%ல இருந்து 3%ஆ ரெடியூஸ் பண்ண போறாங்க. 0.25 4 டிரான்ச்சேவா ரெடியூஸ் பண்ண போறாங்க. நவம்பர் 29 வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரிங்களா? 3% சிஆர்ஆர் அப்படிங்கிறது. எஸ்எல்ஆர்ங்கிறது 18%ல வந்து நமக்கு இருக்கு. இந்தியாவோட அ ஜிடிபி குரோத் வந்து 6.5% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ ஃபுல்லா நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு தடவ பார்த்துட்டு போங்க. நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.